Welcome to Great Krigalan Magic Show. ஹே ஹலோ வாரியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிஎஸ் ரேங்க் தான் விளையாட போகிறோம். அதாவது சீரீஸ் நம்பர் 1 எபிசோட் நம்பர் 3, அதாவது சிஎஸ் ரேங்க்டு பார்ட் 3 தான் விளையாட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா மாப்பிள்ள சொன்ன மாதிரியே டெய்லி வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்களா, எல்லாம் அப்படி தான். அது அன்றைக்கி 2 நாள் மட்டும்தாங்க லேட் ஆகிடுச்சு. நம்மகிட்ட டெய்லி வீடியோ வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கவலையே பட தேவையில்ல. நம்ம பேசின நேரத்தில் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து மறுபடியும் கலாகாரி மேப்பு. நம்ம ஜெயிக்கிற மேட்ச் பூரா கலாகாரி மேப்பாக தான் இருக்குது. நான் ஜெயிச்ச மேட்ச் எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போட்டுருது. இன்றைக்கி நம்ம பார்ட் 3, அதாவது ஹீரோயிக் 12 ஸ்டார்லேருந்து 13 ஸ்டார் போகிற மேட்ச் இது. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். வேற எல்லாம் செத்துட்டானோ, நான் வேறு பாட்டு மாரி 1 டாப் பிளேயர் வேறு அப்படியே M500 எடுத்து அடிக்கிறேன். ஐயோ என்னன்னே தெரியலங்க. அந்த இப்போலாம் ஸ்பைடர் கேரக்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பவர் ஓவராக எடுத்து வச்சுட்டானுட்டுக்காக தான் எடுத்து விளாட்றோம் எல்லோரும். நம்ம அப்படியே 1 டாப் பிளேயர் மாதிரி அப்படியே M500 எடுத்து ஆட வேண்டியது. ஆனால் நான் ஒரு பாட்டு, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஊருக்கே தெரியும் நான் ஒரு பாட்டுன்னு. ஆனால் சொல்லிக்க வேண்டியது தான் ப்ரோ பிளேயர்னு. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன பண்ணுறது வேற. அட்ரா அவனுக்கு டேமேஜ்ரா, சரியான டேமேஜ்ரா அப்படின்னு சொல்லுவான்னு நினச்சியா. டேமேஜ் தானா, அடி அடப்பாவி. சரி ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கப்பு முக்கியம், பிகிலு அந்தமாரி தான். சப்ஸ்கிரைப் முக்கியம் கைஸ், அந்தமாரி தான் இருக்குது. நீ என்னடா இவனுக்கு ஹார்ட் விட்டுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அப்படி தான். அமௌண்ட் இருந்தால் போட்டு தான் ஒன்று. ஏன்டா மறுபடியும் இந்த இடத்துல ஸ்பீட் பண்ணி விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க. அந்த இடத்துல நிற்கும் போது என்ன பண்ணுறது, அதான் அந்த இடத்த மட்டும் ஸ்பீட் பண்ணி விட்டேன். நான் அந்த 2 ரவுண்டு பாட்டு மாரி தான் விளாண்டுருப்பேன். சரி நம்ம டீமுக்காக இந்த இதை கலெக்ட் பண்ணாவது மேலே ஒரு இது ஏர்ட்ராப் மாரி கலெக்ட் ஆகும். அதனால் அதை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு என் டீமுக்காக நான் உயிர் தாகம் பண்ணிட்டேன். சாரி, உயிர் தாகம் தானே அது பேர். ஏதோ உயிர் தாகமா, உயிர் தாகம் தான். ஏதோ ஒன்று நமக்கு வரல. ஸோ அதனால் விட்டுட்டேன். அதனால் நம்ம டீம்மேட்டை பார்த்து போனோம். ஃபஸ்ட் ரவுண்டே நம்ம டீம்மேட்டு அப்படியே இப்போ என்ன சொல்கிறது, இப்போ பதுங்கியிருந்து வேட்டையாடுற மாதிரி அப்படியே பதுங்கியிருந்து நம்ம ஒரு எனிமையை கில் அடிச்சிட்டான். இங்கே வர நம்ம வர இன்னொருத்தன்னா டேய் MP5 வச்சுட்டு ஏன்டா லாங் ரேஞ்சில் டேமேஜ் தர இவன் ஒருத்தன். இவாடா இவன்ட்டு ஏதாவது இருக்கா இங்கே பாருங்க. ஐயோ லே, என்னடா பண்ணுறீங்க, ஒழுங்கா விளாடுங்கடா. எப்படா டேமேஜ் போவோம், ஏறி போங்கடா. எப்படா பூக்காங்க போட்டு ஜன்னலில் தவிர அது ஒன்றும் இல்லைங்க, அது பக்கு தான். நான் வந்து அப்படியே திருப்பிங்க பாருங்க, மாற்றிக்கிட்டே இருக்கனால அது அப்படி தெரியுது. ஒரு 1 டாப் பிளேயர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இவனெல்லாம் நான் கூப்பிட்டு வந்தவனும் இல்லை, வேர்ல்டு பிளேயர் தான் இருந்தாலும் பார்ப்போம் எப்படி விளாட்றானுன்னு. டேய் அவன் வேறு ஏறி பேசிட்டான். அட்ரா போடுறான் அவனை, போடுறா. எப்போ ஒருத்தன் நாக் பண்ணிட்டு நான் ஒருத்தன் தான். அவனை மட்டும் அடிச்சுட்ட நீ பிளேயர்ரா. இவன் தான் லாஸ்ட்டாக வர அந்த ஓரியன் மண்டியர் தான். இவனை அடிக்கணும். வேறு ஓரசீனா போடுறான். இவன் தான் லாஸ்ட்டாக வரான். என்ன பண்ணுறான்னு தெரில. பாருங்கள் என்ன பண்ணுறது. இந்த மேட்ச் எம்ஜிஆர் மாரி கம்பேக் கொடுக்க முடியுமான்னு தெரில. சரி பார்ப்போம் என்ன பண்ண முடியுதுன்னு. இவனை வேறு இந்த ரவுண்டு அடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு வேறு நெட்டு வேறு பக்காவும் இந்த இடத்துக்கிட்ட. ஐயோ நீங்கள் வேறு ஏன் வேறு கேட்குறீங்க. அதான் நெட்டு பக்கம் அப்படியே நின்றுவேன். நான் வேறு வெளில போய்ட்டு வரதுக்கு நாங்கள் பார்த்தீங்களா இந்த இடத்துல நான் ஸ்பீட் பண்ணி போட்டேன். என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. இவனை பண்ணுற வேலைகளாம் அந்த இடத்துல ஸ்பீட் பண்ணி தான் போட்டான். அவனை வேறு வழியே இல்லை. பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு போட்டுருந்தீங்க பார்த்தீங்களா, நெட்டு பக்கை அப்படியே நிற்கிறேன். என்ன பண்ணுறது, வேறு நெட்டு பக் இல்லைன்னா அப்படியே போய் மண்டையிலே போட வேண்டிய பட்டை ஹெட்ஷாட் அந்த மாதிரி. இல்லை வாடா திறந்து விடுங்கடா. லே எப்போ திறந்து விட்டானோடா. வாங்கடா. அப்படியே என்ன பண்ணுறது, அப்படியே வரவன்லாம் ஹெட்ஷாட் அடிக்கணும். ஐ திங்க் இந்த மேட்ச் நான் ஒரு 5 கிலோ தான் அடிப்பேன் நினைக்கிறேன். ஆமாம், நான் போகிற மேட்ச்சில் 5 கிலோ 4 கிலோ தான் அடிக்கிறேன். ஒருத்தரையாக MVP ஆகணும்னு பார்த்தா ஆக முடியல. என்ன பண்ணுறது, நான் டேமேஜ் கொடுத்து வைக்கிறேன். உன்னை ஓச்சிக்கில் எடுத்துருவாங்க. இந்தாம்மா பொண்ணு மோசம் எங்களை வாமா போடுறா. எப்பட்றா நானா என்னடா எப்பட்றான்னு சொல்கிறேன். அடித்ததுக்கு பாடி டேமேஜ், அதுவே அவன் டேமேஜ் கொடுத்து வச்சுருந்தான். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் அடித்தது தான். இதுக்கு பேர் தான் 1 டாப். நம்ம சொல்கிறது தான் சட்டம் இங்கே. எப்படி இதுக்கு பேர் தான் 1 டாப். சரி கைஸ், இந்த சீரீஸில் ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேட்க சொன்னேன். யாருமே கேட்கல. இந்த வீடியோவில் கமெண்ட்டில் கேளுங்க. அதாவது இந்த இன்றைக்கி போடுற வீடியோ வந்து சீரீஸ் நம்பர் 1 எபிசோட் நம்பர் 3 அந்தமாரி சிஎஸ் ரேங்க்டு சீசன் 30. அதான் இது வந்து மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
வாட்ஸ்அப் குரூப்புங்க பாருங்கள். வாட்ஸ்அப் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் ஏதாவது நியூஸ்னால் கூட ஏதாவது சொல்ல முடியும். ஐயோ ஆஃப்லைன் ஒருத்தான் தான் அவன் அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட் ஓசிக்கில் எடுத்தான் அவன் முந்திக்கிட்டான் கில் அடிக்கிறதுக்கு. இங்கே வேணா நம்ம பொண்ணு இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. போடு இப்படி தான் நிற்கணும். என்னம்மா ஏமா இப்படி நிற்கிற பாட்டு மாதிரி. இங்கே வேணா இருக்கானா போடு. இந்த மேட்ச் இந்த ரவுண்டு ஒரு கில் எடுத்தாச்சு. சாரி கைஸ், இந்த மேட்ச் நம்ம எம்ஜிஆர் மாரி கம்பேக் கொடுக்க முடியல. ஸ்டார்டிங்லேயே நம்ம அடிச்சிட்டோம். அவனை வந்து அந்த எம்ஜிஆர் மாரி ரிவெஞ்ச் கொடுக்காம இருந்தால் சரி. என்னடா அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்க? ஆக மொத்தம் நான் முன்னாடி ஒரு கில் இப்போ ஒரு கில்லு 2 கில்லு தான் இப்போதைக்கு அடிச்சிருக்கேன். இந்த மேட்ச் இந்த ரவுண்டாவது கில் அடிக்க பார்க்கணும். ஒரு 2 கில்லு 3 கில்லாவது அடிக்க பார்க்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே நான் வேறு ஸ்பீட் பண்ணி போட்டேன். என்ன பண்ணுறது காய்ஸ்? நான் இந்த இடத்துலையும் ஸ்பீட் பண்ணி போட்டேன். என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. என்ன பண்ணுறது? ஓடி தான் ஆகணும். ஓடு அச்சமில்லை ஓடு. இனிமி வாங்கடா. நான் வேறு 2 கில்லு தாண்டா அடிச்சிருக்கேன் அந்த மேட்ச்சுக்கு. உங்களை அடிச்சு தாண்டா நான் ஃபேமஸ் ஆகணுங்கிறேன். ஃபேமஸ் இல்லை, கேமில் ஃபேமஸ் ஆகணும். எப்படி சொல்கிறது? நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு சொல்லி தானே ஆகணும். உங்களை அடிச்சு தான் நான் ப்ரோ பிளேயர் நிரூபிக்கணும்னா உங்களை நான் அடித்து நான் ப்ரோ பிளேயர் நிரூபிப்பேன்டா. அந்த மாதிரி தான். வாங்கடா. என்ன வேறு ஒருத்தன் அடித்தா மார்க் வேறு காட்டுதா? லே இந்த பக்கம் வாடா. லே வாடா. பாட்டு சாரி, ஒரு பிளேயருக்கு மரியாதை கொடுக்கணும். அவரும் நம்மள மாரி ஒரு பிளேயர் தானே, பாட்டெல்லாம் சொல்லக்கூடாது. வாடா அவன் அடிக்கணும்டா. வாடா லே அடப்பாவி. இங்கே ஒருத்தன் தான் இருக்கானா? இந்த ரவுண்டு நான் கிக் அடிக்கலன்னா அவனுக்கு கில்லே வராதா? வாங்கடா லே வாடா. எங்கடா இருக்க? இங்கே இருக்கான். போடுறா ஹெட்ஷாட்ரா. எப்பட்றா? நானாடா? நான் மொத்தத்துக்கே 3 கில் தாண்டா அடிச்சிருக்கேன். 2 கில் அடிக்கணும்டா. அப்போ தானே 5 கில் வரும். வாடா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எப்படின்னு இந்த ஒரு ரவுண்டு தான். இந்த ஒரு ரவுண்டு அடிச்சிட்டா இந்த மேட்ச்சே முடிஞ்சிடும். எப்படியும் இந்த சீரீஸ் நம்பர் 1 எபிசோட் நம்பர் 3, அதாவது CS ரேங்கடில் சீசன் 30ல் 12வது ஸ்டார்லேருந்து 13வது ஸ்டார் வெற்றிகரமாக போயிட்டோம் இந்த ஒரு வீடியோவில். என்ன பண்ணுறது? வாடா திறந்து விடுங்கடா. நான் வர ஆவலாக இருக்கேன்டா. சீக்கிரம் அடிக்கணும்டா. அவனா வாடா எங்கடா வாடா என்னடா பண்ணுற? என்னத்தரா திறந்து விடணும்? அதான் வெளில வந்துட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு ஒன்றும் இல்லைங்க. அது கொஞ்சம் எடிட்டிங்க பண்ணனால கொஞ்சம் முன்ன பின்னன்னு ஆகிடுச்சு. அதான் வேறு ஒன்றும் இல்லை. அதான் எப்படியும் அந்த பாம்பு போட்டு டேமேஜ் உள்ள ஃப்ரீ சுற்றிக்கு போட்டு தான் நாக்கானா. நல்ல வேலை அவன் நாக்கானா. அதனால தான் எனக்கு இந்த கில்லே கிடச்சிது. இல்லைனா அவன் இருந்தானே எனக்கு கில்லே கிடச்சிருக்காது. நல்ல வேலை. எனக்கு இதோட எனக்கு 4வது கில்லுன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் 2 பேர் இருக்கணும். இந்த 2 பேர்த்தில் இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். இங்கே ஒருத்தன் இருக்கான். தம்பி என்ன தம்பி பண்ணுறீங்க? அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. போடு இவனையும் கில் அடிச்சாச்சு. அவ்வளோதான் 5 கில் அடிச்சாச்சு. இந்த மட்டும் நீங்கள் எவனை வேணாலும் அடிச்சிங்க. அந்த ஒருத்தனை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எப்படி நான் கீழே போடுறது? இங்கே நல்ல இந்த ஷூ இருக்கா? போடு. அழகாக வரான்யா. பரவாயில்ல, இந்த ஷூ வச்சுருக்கனால டேமேஜ் வரல. லே அட்ரா என்ன ஆடுது? லே ஐயோ நெட்டு பக்குடா. என்ன பண்ணுறது? பார்த்தீங்களா கண்டெய்னருக்குள்ளெல்லாம் போகிறேன். என்ன சொல்லலாம்? அவனை ஒருத்தனை அடிச்சுக்கங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக 12th 13 புஷ் பண்ணியாச்சு ஸ்டாரு. சரி ஓகே வரைய ஸ்டார்ட்டா. பை